கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாதாக. மறுபடியும் ஒரு சிறிய செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வழக்கம் போல அடிக்கடி தியானிக்கிற பகுதி இந்த கால சூழ்நிலைக்கு உகந்ததான இந்த பதிவு நிச்சயமாக அமைய போகிறது. வேதாகமத்தில் ஒவ்வொரு பரிசுத்தவான்கள் வாழ்ந்த காலத்திலும் அவர்கள் தங்கள் கால சூழ்நிலைக்கு தகுந்தவாறு தாங்கள் தேவனை அறிந்து வைத்திருக்க தகுந்தவாறு தங்களது விசுவாச கிரியைகளை அவர்கள் அறிக்கையிட்டு அங்கே தங்களுடைய ஜீவியத்தில் நிறைவேற்றினார்கள். ஒவ்வொரு பரிசுத்தவான்களுடைய காலத்திலும் அது ஒவ்வொரு விதமாக விசுவாச அறிக்கையானது அங்கே வெளிக்கொணரப்பட்டது. இதற்கென்று நாம் புதிய ஏற்பாட்டிலே ஒரு நிரூபத்தை கூட உடையவர்களாக இருக்கிறோம். விசுவாசத்தினாலே என்று சொல்லி அந்த நிருபத்திலே அவ்விதமான ஒவ்வொரு உண்மை சம்பவங்களையும் அங்கே அறிக்கையிட்ட அந்த சம்பவங்களையும் உடையவர்களாக இருக்கிறோம். இந்த கடைசி காலத்திற்கு உகந்ததான ஒரு விசுவாச அறிக்கை சம்பவத்தை நாம் இந்த இடத்துல தியானிப்பதில் நாம் முக்கியத்துவம் கொள்கிறோம். நாம் வேதாகமத்தை அனுதினமும் வாசிக்கும் பழக்கமுடையவர்கள். பொதுவாகவே வேதாகமம் அனைவராலும் வாசிக்கப்படுகிறது. இலக்கியவாதிகள், அரசியல்வாதிகள், மேடை பேச்சாளர்கள் வேத வாக்கியங்களை வாசிப்பதை நாம் சமீப காலமாக இணையதளங்களில் நாம் கவனித்து வருகிறோம். போதகர்களை விட திறமையாக பேச்சும் பேச்சாற்றலை உடையவர்கள் இந்த மேடையிலே இந்த வசனங்களை குறித்து பேசியிருக்கிறார்கள். இப்பொழுது நாம் வேதாகமத்தை அவர்களைப் போல அறிந்து வைத்திருக்கிறோமா, இல்லது இந்த பரிசுத்த வேதாகமத்தை ஆக்கியோன் அந்த துணையோடு அறிந்து வைத்திருக்கிறோமா? பரிசுத்த ஆவியானவர் உதவி இல்லாவிட்டால் இந்த வேதத்தின் ரகசியங்களை ஒருவராலும் அறிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் உம்முடைய வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தள்ளும் என்று சங்கீதக்காரன் கூறுகிறார். ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் வேதாகமத்தில் எழுதப்பட்ட ரகசியங்களானது மறைக்கப்பட்டிருக்கிறது. நியாயப்பிரமாண காலங்களிலே அவர்களால் எதிர்பார்க்கப்பட்டு அந்த உண்மை சம்பவங்கள் ஒன்றும் அவர்கள் காலங்களிலே நிகழும்போது அதை அவர்கள் நியாயப்பிரமாணத்தில் கற்று தேறியிருந்த ஒவ்வொருவரும் அந்த சம்பவங்களை காண தவறியிருக்கின்றனர் என்பதை நாம் கடந்த பதிவுகள் கூட நாம் கேட்டறிந்தோம். நமக்கு தெரிந்ததை நினைப்பூட்டினோம். குறிப்பிட்டு ஒன்றை சொல்ல வேண்டுமென்றால், வேதபாரகர் அறிந்த அநேக சம்பவங்கள் ஒன்று, எலியா முந்தி வர வேண்டும், மேசியாவுக்கு முன்பதாக எலியா வர வேண்டும் என்பதை வேதபாரகர்கள் அறிந்து வைத்திருந்தார்கள். ஆனால் அறிந்ததினால் என்ன பிரயோஜனம்? அவர்களுக்கு முன்பாக எலியா வந்துவிட்டு சென்று விட்டார். அங்கே மேசியாவும் வந்து விட்டார். அந்த வேதபாரகரால் கடைசி வரை அந்த மேசியாவை அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. பிரியமானவர்களே, இந்த காலத்திற்கு உகந்ததான ஒரு பஸ்தவாண்ட ஜீவியத்தில் நடந்த விசுவாச அறிக்கை குறித்து தியானிக்க போகிறோம். அது என்ன அறிக்கை? கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரோடும் இடைப்பட்டு இந்த வசனத்தின் ஆழங்களை உங்களுக்கு எடுத்து போதிக்கணும். இந்த வசனத்திற்குள் மறைந்திருக்கிற ரகசியங்களை உங்கள் எடுத்து போதிக்கணும் உங்களுக்கு. அது என்ன விசுவாச அறிக்கை? அது எந்த தேவ மனிதன், எந்த காலத்தில் வாழ்ந்த தேவ மனிதன் அவ்விதமாக ஒரு விசுவாச அறிக்கை எப்படிப்பட்ட விசுவாச அறிக்கை வெளியிட்டிருக்கிறான்? ஏனோக்கு குறித்து இந்த இடத்தில் நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். நீங்கள் பெற்றிருக்கிற அபிஷேகம் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஏனோக்கின் விசுவாசத்தை குறித்து தியானிக்க போகிறோம். ஏனோக்குடைய விசுவாசம் என்ன? கொஞ்சம் உங்கள் சிந்தைக்கு இடம் கொடுங்கள். ஆவியானுடைய சிந்தைக்கு இடம் கொடுங்கள். மாம்ச சிந்தையை விட்டு அகன்று ஆவியானுடைய சிந்தைக்கு இடம் கொடுங்கள். ஏனோக்குடைய விசுவாசம் என்ன? மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அவன் காணப்படாமற் போனான். ஏனோக்கு மரணத்தை காணாமல் காணப்படாமற் போனான். இது அவனுடைய விசுவாச அறிக்கையின் ஒரு அவன் ஜீவியத்தில் அவன் நிறைவேற்றிய ஒரு கிரியை. ஏனோக்கு மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்ட விஷயம் அவனுடைய விசுவாச அறிக்கையை நிறைவேற்றியதில் ஒரு கிரியை. நாம் அந்த விசுவாச நிருபத்தில் நாம் இதை காண முடியும். அங்கே தேடி சென்று அதை படித்து ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். விசுவாசனாலே ஆபேல் காயின் மேலான பலியை செலுத்தினான். அவனுக்கு அந்த விசுவாசம் இருந்தது. அவனுடைய தாய் தகப்பனுடைய அந்த பாவமான அந்த இது நிகழ்ச்சியின் மூலமாக ஒரு ஆடு பலியாகி அதற்காக ஒரு பரிகாரம் செய்யப்பட்டது என்பதை அறிந்திருந்தான்.
இப்பொழுதும் அவன் அந்த தேவ சமூகத்திலே அந்த பாவத்தை அவன் அந்த நினைவு கூர்ந்து அந்த பாவமான நிகழ்ச்சிகளுக்கு பதிலாக பரிகாரமாக மறுபடியும் ஒரு ஆட்டை தேவன் சமூகத்திலே பலி செலுத்தினால் என் தேவன் இந்த இடத்திலே அவர் நம்முடைய அந்த பலியை ஏற்றுக்கொள்வார், அங்கீகரிப்பார் என்ற நோக்கத்திலே அவன் விசுவாசனால அந்த பலியை செலுத்தினான். மாத்திரமல்ல, ஆபிரகாமுடைய விசுவாசம், அப்படி நம்ம சொல்லிக்கொண்டே நோவாவுடைய விசுவாசம், அந்த காலத்தில் காணாதவைகளை குறித்து அவன் எச்சரிப்பு பெற்று ஒரு பேழை உண்டு பண்ணுகிறான். ஒரு பாலைவனத்தில் ஒரு பேழை அல்லது கப்பலை உண்டு பண்ணது சாதாரண காரியமாக? அது விசுவாசனால் நடக்கிற சம்பவங்கள். அதே போல தான் ஏனோக்குடைய வாழ்க்கையிலும் மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு கிரியையை அவன் நிறைவேற்றியிருந்தான். இப்போ நம்ம என்ன செய்கிறோம்? விசுவாசனால நம்ம விசுவாசிக்கிறோம். என்ன விசுவாசிக்கிறோம்? விசுவாசனா என்ன விசுவாசிக்கிறோம்? இந்த உலகம் தேவனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகளால் உண்டானது என்பதை விசுவாசிக்கிறோம். இந்த உலகம் வார்த்தையினால் உண்டானது என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். அதை பார்க்கல, நம்ம விசுவாசித்து அதை நம்புகிறோம். அப்போது ஏனோக்குடைய விசுவாசம் ஏதோ ஒரு விஷயம், புதுமையான ஒரு காரியத்தை அவன் விசுவாசிக்கிறான். இந்த கனியை புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று ஆதாம் ஏவாளுக்கு சொல்லப்பட்டது. இப்பொழுது அந்த பாவம் உட்பிரவேச காரணத்தினால் அந்த மரணம் அவளை ஆட்கொண்டது. அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்த ஏனோக்கு, 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டு குமாரத்தைகளையும் பெற்றுக்கொண்டிருந்த ஏனோக்கு, அவனுடைய விசுவாசம் என்ன? இந்த மரணத்தை நாம் சந்திக்கக்கூடாது, இந்த மரணமானது நம்மை ஆட்கொள்ளக்கூடாது என்று தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தவன் அவன் செய்தியாளனாக இருந்தான். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு இடருக்கும் அவன் சென்று அந்த வருகை குறித்து முன்னறிவித்தான். மாத்திரமல்ல, அவன் அந்த காலத்திற்குரிய செய்தியாளனாக இருந்தான். இப்போ அவன் என்ன செய்கிறான்? அந்த காலத்திலே அவன் எல்லோருக்கும் சரீரத்திலே மரணத்தை பெற்றுக்கொள்ளக்கூடாது என்பதை குறித்து பிரசங்கித்திருந்தான். ஆதாம் ஏவாள் பெற்றுக்கொண்ட மரணத்தை நாம் ஜெயங்கொண்டு, அந்த மரணத்தை ஜெயங்கொண்டு நாம் நேரடியாக மர்வமாக்கப்பட வேண்டும் என்ற அந்த ஒரு சத்தியத்துக்குள்ளாக அவன் இதை நாம் ஜீவியத்தில் அது கண்டிப்பாக நடக்க வேண்டும் என்ற விசுவாசத்துக்குள்ளாக இருந்தான். ஆதாம் ஏவாள் மரித்தார்கள், நான் மரிக்கக்கூடாது, நான் அதற்கு பரிகாரமாக என்னத்தை வேணாலும் செலுத்துவேன், தேவனோடு சஞ்சரிக்கும் ஒரு ஸ்லாக்கியத்தையுடனாக இருந்த ஏனோக்குடைய எண்ணம் அதுதான், அவனுடைய விசுவாசம் அதுதான். என்னுடைய சரீரத்துக்கு மரணம் வரக்கூடாது, என்னுடைய சரீரத்துக்கு மரணம் வராமலே நாம் மர்வமாக்கப்பட வேண்டும் என்ற விசுவாசத்திலே அவன் ஏனோக்கு இருந்தான். ஏனென்றால் அவன் ஒரு செய்தியாளன். அந்த செய்தியை எல்லோருக்கும் பிரசங்கித்தான். எல்லோர் மத்தியிலும் அவன் அந்த ஜீவிக்கிறவனாக இருந்தான். பாருங்க, நன்றாக சிந்திக்கணும். இந்த இடத்துல இந்த கடைசி காலத்தில் அப்படிதான் மரித்து உயிரோடுகளோட ஒரு கூட்டம் இருக்குது, மரணத்தை காணாமல் மர்வமாக்கப்படுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. மரித்து உயிரோடு எழுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது, மரணத்தை காணாமல் ஒரு கூட்டமும் இருக்கிறது. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், அது வசனத்தின் ஒரு பகுதி. உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் என்னைக்கும் அறியாமல் இருப்பான். அப்போ உயிரோடு இருந்து விசுவாசிக்கிற ஒரு கூட்டம் இந்த கடைசி காலத்தில் இருக்குது. அப்போ சபை காலங்களில் மரித்தவர்கள் அவர்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட நாளில் உயிரோடு எழும்பி விட்டார்கள். ஆனால் இந்த நிகழ்காலத்தில் அப்படி அல்ல. இந்த சரீரம் மரணத்தை காணாமல் மர்வமாக்கப்பட வேண்டும். பவுல் அப்போஸ்தலனுடைய வாஞ்சியம் அதுவாக இருந்தது என்பதை நாம் நிருபங்களை வாசிக்கும் போது நம்மளால் அறிந்து கொள்ள முடிகிறது. இப்பொழுது இந்த இடத்துல அந்த எவ்விதமான அந்த விசுவாசம், இதே விசுவாசம் தான் ஏனோக்குக்கு இருந்தது. நான் சரீரத்தில் மரணத்தை காண்பதில்லை என்பதை விசுவாசத்தான். இன்றைக்கு ஒரு கூட்டம் ஜனங்களின் விசுவாசம் என்ன? நம்முடைய சரீரத்துக்கு மரணம் கிடையாது என்ற விசுவாசம். இதே விசுவாசத்தை தான் அவனுடைய நூலாக இருந்தான். இப்போ நன்றாக கவனிக்கணும், அவன் அந்த மறுரூபத்தை பெற்றான், காணப்படாமல் போனான். எனக்கு ஒரு சாதாரண மனிதன் அல்ல, அவன் ஒரு ஊழியக்காரன், அவன் செய்தியாளன். சாதாரண மனிதன் அல்ல, அவன் ஊழியக்காரன், ஒரு செய்தியாளன். ஆனால் அவன் காணப்படாமல் போனான் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அவனை தேடி சென்று விசாரித்து அவனை தேடி சென்றார்கள் என்று குறிப்பிடப்படவில்லை. நன்றாக கவனிக்கணும், காணப்படாமல் போனான் என்று அங்கே வேதாகமத்தில் கூறப்பட்டுள்ளது. அவனை சுற்றி இருந்தவர்கள், சொந்தக்காரர்கள், உறவினர்கள், அது மாத்திரமல்ல, அவனை சுற்றி இருந்தவர்கள் அவனை தேடினார்கள் என்று அவர்களை அந்த ஒரு வேதாவசனம் எழுதப்படவில்லை. ஏனென்றால் தேவனாகிய கர்த்தர் எலியாவை எடுத்துக்கொண்ட போது
அவரை சுற்றி இருந்தவர்கள், அங்கே குழுமியிருந்தவர்கள் எலிசாவிடத்தில் அனுமதி பெற்று அவர்களுக்கு தெரிந்தாலும் அவரை நாங்கள் தேடுவோம், கர்த்தர் எங்கேயாவது அவரை குகையிலே மலையில் எங்கேயாவது கொண்டு வைத்திருப்பார் என்று சொல்லி அங்கே தேடி சென்றார்கள். அதே போல இவனை ஏனோக்கை யாரும் தேடி சென்றதாக அங்கே எழுதப்படவில்லை. இன்னுமாக பார்க்கும்போது கழுதைகள் தேட போன சவுல் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். கீசின் குமாரனாகிய சவுல் கழுதைகளை தேட போனான். அந்த இடத்துல தான் அவன் அபிஷேகப்படுகிறான். அங்கே கழுதைகளை கூட தேடி சென்றார்கள் என்று பார்க்கும்போது ஏனோக்கை எப்படி தேடாமல் இருந்திருப்பார்கள்? காணாமல் போன ஏனோக்கை எப்படி தேடாமல் இருந்திருப்பார்கள்? அப்படியானால் அந்த சரீர மறுரூபத்தை குறித்து நீங்கள் என்ன அறிந்திருக்கிறீர்கள்? கர்த்தருடைய ஆவியானவருக்கு இடம் கொடுங்கள். ஏனோக்குடைய சரீர மறுரூபத்தை குறித்து என்ன அறிந்திருக்கிறீர்கள்? அவன் காணப்படாமல் போனது உண்மை. எவ்விதமாக தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த நேரத்தில் நீங்கள் பெற்றிருக்கிற அந்த ஆவியானவருக்கு இடம் கொடுங்கள். அந்த அபிஷேகம் உங்களுக்கு போதிக்கணும். அந்த அபிஷேகம் உங்களுக்கு போதிக்கணும். ஏனென்றால் அநேகருடைய இருதய கடினத்தின் நிமித்தம் மாத்திரமல்ல, சபை கோட்பாடுகள் நிமித்தம் வேதத்தின் ஆழங்களை அறிந்து கொள்ள முடியாமல் போகிறது. சபை கோட்பாடுகள் நிமித்தம் இருதயத்தின் கடினத்தின் நிமித்தம் அறிந்து கொள்ள முடியாமல் போகிறது. இந்த வார்த்தைகளை கைக்கொள்கிறபடியான முதியர்களை பார்க்க ஞானமுள்ளவனாக இருக்கிறேன் என்று நாம் வேதத்தில் வாசிக்கும் முடிகிறது அல்லவா? இப்பொழுது ஏனோக்குடைய அந்த விசுவாசத்தை எப்படி காணப்படாமல் போனான்? அதே சம்பவம் தான் கடைசி காலத்தில் நிகழ்கிறது. அதை எப்படி ஆவியான உங்களை வெளிப்படுத்துகிறார்? அவனது ஏனோக்கை யாரும் தேடலை. கழுதையை தேடி போனான் சவுலு. எலியாவை தேடி போனார்கள் அங்கிருந்த ஒரு தீர்க்கதரிசியின் புத்திரர். ஆனால் ஏனோக்கை ஒருத்தன் தேடவில்லை. ஆவியானவருக்கு இடம் கொடுங்கள். ஆவியானவருக்கு இடம் கொடுங்கள். ஆனால் ஏனோக்கு காணப்படாமல் போனது உண்மை. ஏனோக்கு காணப்படாமல் போனது உண்மை. இதை மறுக்க முடியாத உண்மை. அப்படியானால் அங்கு நிகழ்ந்த சம்பவம் என்ன? வேதாகமத்தில் நாம் ஏதோ கதை புத்தகம் படிப்பது போல படித்துக்கொண்டு நாம் அதை பக்கங்களை புரட்டுகிறோமா? சிந்திகள். இந்த கடைசி காலத்தில் மரணத்தை காணாமல் விதமாக சரீர மறுரூபத்தை பெறுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. இந்த இடத்துல இருக்க வேண்டும் என்பதுதான் பவுலுடைய வாஞ்சியாயிருந்தது. அதே நாம் நிருபத்திலே வாசிக்க முடிகிறது. இந்த இடத்துல இருப்பதற்காக அவன் வாஞ்சித்தான் என்பதை பவுல் வாஞ்சித்தான் என்பதை நாம் வேதாமத்தை வாசிக்கும் போது அதை கண்கூடாக நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது. அப்படியானால் என்ன நிகழ்ந்தது? அந்த காலத்தில் என்ன நிகழ்ந்தது? அவன் காணப்படாமல் போன உண்மை. ஆவியானவருக்கு இடம் கொடுங்கள். நீங்கள் பெற்றிருக்கிற அபிஷேகம் பெற்றிருக்கிறேன் என்று உரிமை பாராட்டுகிறோம் அல்லவா? நான் ஒரு ஊழியக்காரனாக இருக்கேன், இத்தனை ஆண்டுகளாக ஊழியம் செய்கிறேன், இத்தனை ஆண்டுகளாக சபையில் விசுவாசியாக இருக்கிறோம் என்று உரிமை பாராட்டுகிறோம் அல்லவா? இதில் இந்த தேவ ஆவியான் நமக்கு என்ன கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள்? இவ்வளவு நாளும் இதை குறித்து சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளையாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. இவ்வளவு நாளும் இதை குறித்து சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளையாக இருந்திருக்கிறோம். கிளிப்பிள்ளையாக நிறைய பேரை வளர்த்து வைத்திருக்கிறோம். நாமும் கிளிப்பிள்ளையாக வளர்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படியா? தேவ ஆவியானவருக்கு இடம் கொடுங்கள். நான் உங்கள் மேலில் விலையேறப்பெற்ற மரியாதை வைத்திருக்கிறேன். ஆகவே தான் மெதுவாக கொண்டு செல்கிறேன். அந்த மறுரூபத்தை குறித்து எவ்விதமாக நீங்கள் ஆவியானவர் உங்களை வெளிப்படுத்துகிறார். இப்பொழுது நான் ஒரு பகுதிக்குள்ளாக சென்றுகளுக்கு அதை நினைப்பூட்ட விரும்புகிறேன். எம்மாவருக்கு சமீபமாக சென்று கொண்ட சீஷர்கள் சொல்லும்போது இயேசு கிறிஸ்து அவர்களோட பேசிக்கொண்டே இருந்தார். அவர் மறுரூபமான சரீரத்தில் இருந்தார், பேசிக்கொண்டே இருந்தார். ஆனால் சாயங்காலமான போது அவர் தனியே போகிறவராக காண்பித்தார். ஆனால் அவர்கள் அப்படியல்ல, எங்களோட தங்கிரும் என்று சொன்னார்கள். அங்கே அப்பத்தை பெற்றுக் கொடுக்கையில் அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது. அவர் மறைந்து போனார். யாரு? இயேசு கிறிஸ்து, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலிருந்து மறைந்து போனார். ஆம் பிரியமானவர்களே, அந்த மர்வமடைந்த சரீரத்தை பெற்றிருந்த கிறிஸ்துவானவர், அந்த மர்வமடைந்த சரீரத்தை பெற்றிருந்த கிறிஸ்து இயேசுவானவர் அங்கே அவர்களோடு பேசி கொண்டு சென்றார். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இந்த அப்பத்தை எடுத்து பயந்து கொடுத்து விட்டு அங்கிருந்து மறைந்து சென்றார். அதே போலத்தான் அது சம்பவம் எவ்வளவு நாள் நிகழ்ந்தது? ஏறத்தாழ 40 நாட்கள் நிகழ்ந்தது. உயிரடைந்தது முதல் 40 நாட்கள் அங்கே எல்லா பகுதிகளிலும் அந்த சம்பவமாக நிகழ்ந்து கொண்டே இருந்தது. பூட்டி அறை வீட்டுக்குள்ளே வந்தால் எல்லா சம்பவங்களும் நிகழ்ந்து கொண்டே இருந்தது. அதே போல் தான் ஏனோக்குடைய ஊழிய அனுபவத்தில் கூட, ஏனோக்குடைய குடும்ப ஜீவியத்தில் கூட, அவருடைய ஊழியங்கள் ஒவ்வொரு இடத்தில் சென்ற நேரம் கூட அவன் அந்த மகிமையின் சரீரத்தில் இருந்து கொண்டு ஊழியம் செய்து கொண்டே இருந்தான். நான் பெற்றிருக்கிற மகிமையின் சரீரம் உங்கள் மத்தியில் இருந்து ஒரு நேரம் நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன், காணாமல் போய்விடுவேன் என தேட வேண்டாம். தேவ ஆவியானவர் என்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். நானும் தேவனும் ஒன்றாக சஞ்சரித்து கொண்டிருக்கிறோம். நான் சில காலம்தான் உங்களோடு இருப்பேன். நான் அந்த காலம் முடியும் போது நான் உங்கள் மத்தியிலிருந்து காணப்படாமல் போய்விடுவேன் என்று சொல்லி அந்த இடத்துல அவர்கள் மத்தியிலே அவன் தன்னை குறித்ததான ஒரு காரியத்தை அவர்கள் மத்தியிலே நம்பும்படியாக இதே ஒன்றை செய்திருப்பான்.
இயேசு கிறிஸ்து மறைந்து சென்றது போல அவனும் அந்த இடத்துல ஏனோக்கு அங்கே அவர்களை விசுவாசிக்க, அவன் அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்க அவர்களுக்கு விசுவாசத்தை ஊட்டியிருப்பான் தேவ ஆவியானவர் உதவியோடு. அந்த விசுவாசத்தில் அவர்களை விளங்க செய்திருப்பான் தேவ ஆவியான உதவிச்சோடு. அப்படி அவன் அந்த காணாமற் போன காரணத்தால் தான் அந்த குடும்பத்தாரோ அவனை சார்ந்திருந்த ஐக்கியமோ அவனை தேடி செல்லவில்லை. ஏன்? ஒரு கழுதையை தேடி சென்றார்கள். மறுபடியும் நினைவு கூறுகிறேன், ஒரு எலியாவை தேடி சென்றார்கள். ஆனால் ஏனோக்கை தேடி செல்லாத காரணம் என்ன? அவர்கள் மத்தியிலே மர்வமடைந்த சரீரத்தோடு ஜீவிக்கும் போது அங்கே ஒரு சாட்சியை பகிர்ந்து தன்னை குறித்த அந்த உண்மையான நிலைப்பாட்டை அவர்கள் மத்தியிலே விளங்க செய்து கொண்டிருந்தான். கிறிஸ்துவானவர் அந்த இடத்திலே மைமையடைந்த சரீரத்தோடு மக்கள் மத்தியில் 40 நாட்கள் உலவுவது போல இவன் குறிப்பிட்ட நாட்களிலே அவனை சுற்றியவர்கள் மத்தியிலே அவன் குறிப்பிட்ட நாட்கள் அந்த மைமையடைந்த சரீரத்தோடு இருந்து காணப்படாமற் போனான். இந்த கடைசி காலத்தில் அப்படித்தான். உயிரோடு இருக்கிற ஒரு கூட்டம், அது நீங்களாக இருக்கலாம், நானாக இருக்கலாம். ஆனால் ஒரு கூட்ட ஜனம் சர்ர மரணத்தை காண்பதில்லை, ஒருபோதும் காண்பதில்லை. ஏனோக்கை போல காணாமல் இருந்து அவர் அந்த இடத்துல குறிப்பிட்ட நேரம் வரும்போது நாம் மர்வமாக்கப்படுகிறோம். குறிப்பிட்ட நேரம் வரும்போது மர்வமாக்கப்படுகிறோம். அதுக்கு முன்பாக நிகழ்கிற நிகழ்வு தான் அந்த கல்யாணம் இருந்து புசிக்க அனுப்போம். அதுக்கு முன்பாக நிகழ்கிற நிகழ்வு தான் கல்யாணம் இருந்து புசிக்க அனுப்போம். இது போன்ற செய்திகளை நீங்கள் இதற்கு முன்பாக அநேக உள்ள செய்திகளை நான் கூறியிருக்கேன். ஆகவே இதை கூறாமல் விட்டுவிடுறேன். இது போன்ற செய்திகள் நீங்கள் கேட்க விரும்பினால் நீங்கள் கமெண்ட் போல் லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கோம். உங்கள் மொபைல் நம்பரை சேவ் பண்ணிவிட்டு அந்த லிங்கை டச் பண்ணால் அனைத்து வீடியோக்கள் டிஸ்பிளே ஆகும். உங்களுக்கு தேவையான செய்தியை எடுத்து நீங்கள் கேளுங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை வழிநடத்தி நீங்கள் பெற்றிருக்கிற ஆவியானவர் உங்களுக்கு ஆத்துமாக்கள் இதை போதிப்பார். நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம், பெல் சிம்பலையும் கிளிக் பண்ண வேண்டாம். பணம் சம்பாதிக்கும் நோக்கில் இந்த சேனல் ஆரம்பிக்கவில்லை. சத்தியம், நாம் வேத வாசிக்கும் போது அந்த வரிகளுக்கிடையே மறைந்திருக்கிற சத்தியமானது, அந்த வேதாகம வார்த்தைகளுக்கிடையே மறைந்திருக்கிற சத்தியமானது ஒவ்வொருவருக்கும் அந்த சரியாக சென்று சேர வேண்டும் என்பதே என்னுடைய வாஞ்சை. ஒருவேளை நீங்கள் இந்த குறித்த வெளிப்பாட்டை பெற்றிருந்தால் இந்த இடத்திலே உங்களுக்கு நினைகூறுதலுக்கு நான் உதவியாளராக இருந்திருக்க வாய்ப்புண்டு. ஆகவே நீங்கள் கவனமாக கேளுங்கள். இதை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். ஒருவேளை நீங்கள் புரிந்து கொள்ள கடினமாக இருந்தால் அவர்கள் இந்த செய்தியை கேட்டு இதன் ஆழங்களை நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக உங்களுக்கு உதவி செய்வார்கள். மற்றும் ஒரு பதில் சந்திப்போம். ஆமென். God bless you. God bless you. God bless you. God bless you.